பிக் பாஸ் நேர்களுக்கு வணக்கம். இல்லை எனக்கு புரியல, நம்மளெல்லாம் பார்த்தா என்ன முட்டாளா தெரியுதா முத்துக்குமரனுக்கு? இவ்வளோ நாள் உயிரை கொடுத்து அவருக்காக நம்ம சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். நம்மளெல்லாம் பார்த்தா முட்டாள் மாதிரி தெரியுதா, இல்லை நம்மளை மதிக்கக்கூடாதுன்னு இவர் பண்ணிட்டு இருக்காரான்னு எனக்கு புரியல. இவருக்காக நம்ம எவ்வளோ முத்து சப்போர்ட்டர்ஸ் அத்தனை பேரும் எவ்வளோ இவருக்காக நம்ம பேச்சு வாங்கியிருப்போம். முத்து பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் எடுத்து மேனிப்புலேட் பண்ணுவானுங்க. முத்து விளையாட்டா ஃபன்னாக பவித்ரா கிட்ட என்ன ஷாம்பு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால் அவன் பார் எப்படிப்பட்ட அப்யூசர் அப்படின்றானுங்க. இப்படி ஒவ்வொரு வார்த்தையும் அவங்க ட்விஸ்ட் பண்ணி மற்ற ஃபேண்டம்ஸ் பேசிகிட்டு இருக்கும்போது அவருக்காக நம்ம எவ்வளவோ உயிரை கொடுத்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் எவ்வளோக்கோ ஒருத்திக்கு கேப்டன்சி டாஸ்க்கு நான் விட்டு கொடுப்பேன் அப்படின்னா அப்போ நம்மளாம் என்ன எதுக்கு இருக்கிறோம் எனக்கு புரியல. மற்றவங்கெல்லாம் பண்ணும்போது இப்போது டபுள் டாஸ்கில் வந்து ஜாக்லின் பண்ணாங்க. ஆமாம் வந்துட்டாங்க மாடர்ன் மதர் தெரேசா, ஒன்றுமே பண்ணாமல் வந்துட்டு அப்படியே நல்லவங்க வேஷம் போட்டால் மக்கள் நம்பிடுவோமா அப்படின்னும். அதுதான் இன்னைக்கு முத்துக்குமரன் பண்ணியிருக்காரு. நீங்கள் நல்லவனாக இருக்கணும் அப்படின்னா அடுத்தவனுக்கு கேம் வெட்டி கொடுத்து போகிறதா நீங்கள் நல்லவனாக இருக்கணும்னா உங்களை யாருங்க? எனக்கு முத்துக்குமரன்லாம் முதல்ல எவனே தெரியாது. அவன் எவன் என்ன பண்ணியிருக்கான்னு கூட எனக்கு தெரியாது. இந்த கேமை நீ எப்படி அணுகிற அப்படின்றத வச்சு தான் எனக்கு முத்தோட கேம் பிடிச்சிருக்கு. நான் வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க ஒவ்வொரு சீசனில் ஒவ்வொருத்தருக்கு பிஆர்னுவாங்க. அசீம் பிஆர், அர்ச்சனா பிஆர், இப்போ முத்துக்குமரன் பிஆர் அப்படின்னாங்க. எனக்கு அதை பற்றி கவலையே கிடையாது. நான் என் மனசுக்கு பட்டதை மட்டும்தான் நான் பேசுவேன். எவன்கிட்டயும் 10 பைசா நான் வாங்கினதும் கிடையாது, வாங்க போகிறதும் கிடையாது. ஏன்னா எனக்கு என்ன தோணுதோ நான் அதை தான் பேச முடியும். மேபி நான் முத்துக்குமரனோட பிஆராக இருந்தால் அவர் என்ன தப்பு பண்ணாலும் நான் ஆமாம் மண்டியாட்டிட்டு போகணும். ஆனால் அப்படி நான் போக மாட்டேன். எனக்கு இன்னைக்கு பண்ணது முத்துக்குமரன் பண்ணது ரொம்ப தப்பாக தெரியுது. இன்னைக்குன்னு கிடையாதுங்க, இந்த வாரம் ஃபுல்லாகவே அவர் அப்படி தான் விளையாண்டாரு. கன்வேர் டாஸ்கில் வந்து அவர் நிறைய இடங்கள்ல கேமாக பார்க்காம நான் ரொம்ப ஸ்வீட்டானவன், நான் ரொம்ப நல்லவன்னு காமிச்சிக்கிறதுக்காக அண்ணா நீங்கள் ஒன்று எடுங்கண்ணா, அண்ணா நான் ஒன்று எடுக்கிறேன். என்னடா கேம் விளையாடுற? இந்த கேமே எதுக்கு அப்படின்னா நீ எப்படி எடுக்கிறன்றதுக்காக தான். லைக் நீ வந்து ரொம்ப அறத்தோட விளையாடுற. இந்த அறம் முரம்னு ஒருத்தன் பேசினாலையா அவனை தான் முத்துக்கு பிடிக்குமா, நம்ம விக்ரமனை தான் அவருக்கு ரொம்ப பிடிக்குமா, அவரோட கேம் பிளே பிடிக்குமா, அதை அவரே ஒரு இடத்துல பதிவு பண்ணாரு. அவருக்கு அசீமோட கேமை விட விக்ரமோட கேம் பிளே தான் பிடிச்சிருந்ததா. அறம் அப்படின்ற இடத்துல அந்த மனுஷன் நல்லா விளையாண்டார் அப்படின்னு ஒரு சில இடங்களை பதிவு பண்ணியிருக்காரு. பட் பர்சனலாக ஒரு அசீம் சப்போர்ட்டராக எனக்கு அந்த இடத்துல ஹர்ட் ஆச்சு. பட் நான் அதை பெருசாக கன்சிடர் பண்ணல. ஓகே அவரோட பாயிண்ட்லேருந்து அவர் அதை பார்க்குறாரு அப்படின்றது. ஆனால் இந்த கேமில் நீங்கள் எதுக்கு சார் அதெல்லாம் கொண்டு வரீங்க? இந்த கேமோட நோக்கமே என்ன? நீ எந்த அளவுக்கு டஃப் கொடுத்து விளையாடணும். அவன்கிட்ட நீ விட்டு கொடுத்து போகிறதுக்கு பேர் கேம் கிடையாது. கன்வேர் பெல்ட்டில் போயிட்டு நீங்கள் விட்டு கொடுப்பீங்களா? உங்களை 4 பேர் துரோகம் பண்ணுவாங்க, முதுகில் குத்துவாங்க, அப்பவும் சிரிச்சுக்கிட்டு பரவாயில்ல அவன் பண்ணுறதை மக்கள் பார்த்துக்குவானுங்க. பரவாயில்ல மஞ்சு, கத்தாத மஞ்சு, மக்கள் வெளியே பார்க்குறாங்க. மஞ்சுக்கு நேற்று அவ்வளோ கோவம் வருது மஞ்சரிக்கு. அவள் அன்ஷிதா எந்த அளவுக்கு பொய்யா நடிச்சுக்கிட்டு நாடகம் போட்டுட்டு இருக்கா. அன்ஷிதா மேலே மேஞ்சரி ஏறி உட்காரவே இல்லை. என் மூஞ்சில் காலை வச்சுட்டா கேப்டன் கத்தி எஸ்கே போய் அன்ஷிதா அந்த இடத்துல போயிட்டு அப்புறம் மறுபடியும் ஃபைட்டுக்கு வராங்க. அப்போ யாருக்காக இருந்தாலும் கோபம் வரும். அந்த இடத்துல நான் இருந்தாலும் மஞ்சரி இடத்துல நான் இருந்திருந்தா நேற்று முத்துக்குமரன் அசிங்கமாக கேட்டிருப்பேன். ஏன்டா அவள் பண்ணுறது அவ்வளோ பண்ணுற அவளெல்லாம் கேட்காம ஏன்டா என்ன வந்து கேட்குற அப்படின்னு தான் நானாக இருந்தாலும் கேட்டிருப்பேன். ஸோ மஞ்சரிக்கு கோபம் வருது. என்ன முத்து நீ கேம் விளையாடுற, அவங்க நம்மளை ஏமாத்திக்கிட்டு இருக்கானுங்க, நம்ம எல்லா இடத்துலையும் அமைதியாக போகணுமா அப்படின்னு கேட்குறாங்க. விடு மஞ்சு, மக்கள் பார்க்குறாங்க. எத்தனை நாள் தான் மக்கள் பார்த்துட்டே இருப்பாங்க? நீ என்ன பண்றதுன்னு தான் நாங்கள் பார்ப்போம். நீ அந்த இடத்துல உனக்காக நீ நிற்கணும். மக்கள் பார்க்குறாங்க, நீ மூடிட்டு இருந்தா நாங்கள் எல்லாத்துக்கும் வந்து உனக்கு சப்போர்ட் பண்ணணும் அவசியமே கிடையாது. அந்த இடத்துல உனக்கு ஒரு தப்பான ஒரு விஷயம் நடக்குது அப்படின் போது தப்பாக இருந்தால் வாய்ஸ் அவுட் பண்ணணும். நீ பண்ணுறது தப்பு அன்ஷிதா, நீ இந்த மாதிரி கேம் ஆடாத அப்படின்னு சொல்லணும். அதை விட்டுட்டு நான் ஜெஃப்ரியை பிடிக்கிறேன், நீங்கள் டாஸ்க்கை விளையாண்டீங்க, நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஜெஃப்ரியை நீங்கள் ஹர்ட் ஆக்காத அளவுக்கு கேம் விளையாண்டீங்க. ஆனால் ஜெஃப்ரி பண்ணுற தப்பையும் அவரோட மூஞ்சிக்கு நேராக சொல்லணும். அதை விட்டுட்டு மக்கள் பார்த்துக்குவாங்க, மக்களுக்கு தெரியும், மக்கள் பார்த்துக்கிறாங்கன்னா அப்போ நீ ஏன்டா உள்ள கேம் ஆடுற? ஸோ இப்போ அதே தான் கேப்டன்சி டாஸ்க்லையும் பண்றாரு. பவித்ரா இது வரைக்கும் கேப்டன் ஆகவே இல்லை. இது வரைக்கும் 4-5 தடவை அவங்க கேப்டன்சிக்கு நின்று தோத்து போயிருக்காங்க பவித்ரா. ஸோ அந்த ஒரு பரிதாபம் அவருக்கு இருக்குது. அதனால அவங்க பவித்ராக்காக விட்டு கொடுக்குறாரு. இல்லை இன்னொரு நோக்கமும் இருந்திருக்கலாம். மேபி டாப் 5 நம்ம நினைச்ச ஒரு கண்டஸ்டன்ஸ் வரணும். அது வந்து போன சீசன்ல நம்ம பிரதீப் சொன்னார் இல்லையா, எனக்கு நான் டாப் 5ல யாரை வர வைக்கணும்னு நினைக்கிறேனோ அவங்களுக்கு நான் ஃபேவரட்டிசமா விளையாடுவேன் அப்படின்னாரு. என்ன காரணம்னா அவரோட ஒரு காம்படிட்டர் நான் இவங்களை கூட்டிட்டு வந்து, ஏன்னா இவனோட வீக்னஸ் இவனோட பிளஸ் எனக்கு தெரியும், இவனை நான் ஈஸியாக அடிக்கலாம் அப்படின்ற ஸ்ட்ராட்டஜி கூட இருக்கலாம். பவித்ராவை நமக்கு தெரியும், இவ டாப் 5ல வந்தா அப்படின்னா இவ கேப்டன் ஆகி வெளியே போகாம இவ வந்தானா இவளை வச்சு நம்ம எப்படி ஒரு கேம் ஆடலாம், இவ கூட எப்படி கேம் ஆடலாம் அப்படின்னு கூட அவர் யோசிச்சிருக்கலாம். அவரோட ஸ்ட்ராட்டஜி என்னன்னு எனக்கு தெரியல. ஆனால் உன் ஸ்ட்ராட்டஜி என்னவா இருந்தாலும் நீ விட்டு கொடுத்தது அங்கே பச்சையா தெரியுது. அப்போ நீ என்ன ட்ரை பண்ணுற அந்த இடத்துல? அவள் பவித்ரா போடுறாங்க, பட் இருந்தாலும் என் பக்கத்துலேயே பால் வந்தால் கூட நான் பிடிக்க மாட்டேன். ஏன்னா நான் ரொம்ப நல்லவன். அந்த பொண்ணு பாவம் 4 வாரமாக அந்த பொண்ணு கேப்டனே ஆகாமல் இருக்குல்லையா, அந்த பொண்ணுக்கு நான் விட்டு கொடுத்துட்டேன் அப்படின்னு காமிக்க ட்ரை பண்ணுறீங்களா? யாரா நீ? எதுக்காக இங்கே வந்திருக்க? கேம் விளையாடாமல் இவளுக்கு விட்டு கொடுக்கணும், நீ என்ன இதுக்கு இங்கே வந்திருக்கணும்? டெஃபினட்டாக இதை கேட்கும்போது முத்து சப்போர்ட்டர்ஸ்க்கு கோபம் வரலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் கேமாக பார்க்கணும். நீங்கள் ரொம்ப நல்லவங்களா இருங்க, அதெல்லாம் வெளியே போய் காமிச்சிக்கோங்க. கோவா கேங்க சேர்த்துனா அவ்வளோ பேசினார். என்ன காரணம்? நீங்கள் இந்த கேமை உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் அஃபெக்ட்
பண்ணக்கூடாதுன்னு. அதே தான் இன்னைக்கு நானும் சொல்றேன். நீங்க ஒருத்தர் மேல பரிதாபப்படணும் அப்படின்னா வெளியே போய் அவங்களுக்காக பரிதாபப்படுங்க. ஒரு நாள் ஃபுல்லா ரூம் போட்டு பவித்ராக்காக அழுங்க வேணாலும். அவங்க ஐயோ பாவம் கேப்டன் ஆக முடியல நீங்க ரூம் போட்டு அழுங்க, நாங்க அதை பத்தி கவலைப்படவே மாட்டோம். இந்த டாஸ்க்ல இந்த கேம்ல உனக்கு என்ன வேலை கொடுத்துருக்காங்களோ அதை நீ பண்ணணும். நான் எல்லாத்தையும் விட இந்த பெரியவரை தான் மதிக்கிறேன், இந்த பெரியவரை மதிக்கிறேன் அப்படின்னு நீ பெரியவரை மதிச்சிருந்தா அப்படின்னா இவ்வளவு ஒரு டாஸ்க் கொடுப்பாங்களா? நீங்க நினைக்கிற மாதிரி பிக் பாஸே நினைக்கிறார், ஐயோ பாவம் பவித்ரா 4 வாரம் கேப்டன் ஆக முடியல அப்படின்னு நினைச்சிருந்தா அவரே பரிதாபப்பட்டு கொடுத்துருக்கலாமே. ஏன் கொடுக்க மாட்டாரு? கேம் விளையாடுறதுக்காக தான் உங்களுக்கு ஒரு செட்டு போட்டு 3 பேரும் ஒரு கேம் விளையாட சொல்லி இத்தனை பேர் பார்க்குறாங்க, இத்தனை கோடி மக்கள் பார்த்துட்டு இருக்கோம். அப்போ எங்களை பார்த்தா முட்டாள் மாதிரி தெரியுதா? நீங்கள் விட்டு கொடுத்து போகிறதுக்கு அப்போ நாங்கள் என்ன இழிச்சு வாயா? எனக்கு புரியலையே. தன் கூடவே இருந்து துரோகம் பண்ணாரு ரயான், ஜாக்லின் இவங்கெல்லாம் வந்துட்டு தனக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ணல. தன்னோட கோட்டையை காப்பாற்றிக்கிறதுல தான் வந்துட்டு எல்லோ டீம் கான்ஷியஸாக இருந்தாங்க. இவர் போய் ஒவ்வொரு தடவையும் எல்லோ டீமுக்காக நின்னாரு. ஆனால் தனக்காக எல்லோ டீம் வரல அப்படின் போது யாராக இருந்தாலும் இந்த இடத்துல கோபம் வரும். டே எல்லோ டீம் வாங்கடா அப்படின்னு கூப்பிட்டார் இல்லையா? அதுதான் உண்மையான முத்துக்குமரன். அந்த கோபத்தை வெளியே காட்டுங்க. அதுக்கப்புறம் ஏன் அமைதியா நீங்க போனீங்க? ரயான் கிட்ட கேட்க வேண்டியது, ரயான் நீ எங்கடா எனக்காக நின்ன, நீ எங்கடா கூட்டணி தர்மத்தை இன்ன அப்படின்னு நேற்று நைட்டு கேட்கறதுக்கு பதிலா நீங்க அதுக்கு முன்னாடியே கேட்டிருக்கணும். அவன் வேண்டானா போகட்டுங்க, அவன் அலையன்ஸ் வேண்டாம், நீங்க செமிஃபைனல்ஸ் கூட அதுக்காக அவன் கூட ஹெல்ப் பண்ணி அப்படி போக வேண்டாம். உங்க முதுகுல குத்துறா துரோகின்னு தெரிஞ்சுக்கிட்டே நீங்களும் அவன் கிட்ட சிரிச்சுட்டு போனீங்கன்னா அப்ப நீங்களும் நடிச்சுக்கிட்டு இருக்கீங்களா முத்துக்குமரன்? எங்களை ஏமாத்திட்டு இருக்கீங்களா? இவங்களுக்காக நான் எவ்வளவு இடத்துல நான் பேச்சு வாங்கியிருக்கேன்னு எனக்கு தெரியுங்க. சப்போர்ட்டர்ஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து முத்துவா பிடிக்குதோ அதை விட நிறைய பிடிச்சிருக்கு. நான் முத்துக்காக நிறைய இடங்கள்ல பேசியிருக்கேன். நீ முத்து பிஆர், நீ என்ன வேலை பார்க்குற, முத்து என்ன பண்ணாலும் கரெக்ட்னு சொல்ற, நீ இந்த வேலை பார்க்கறதுக்கு வேற வேலைக்கு போ அப்படின்னு எனக்கு எவ்வளவு கேவலமா நிறைய பேர் பேசியிருக்காங்க. பட் எனக்கு அன்னைக்கெல்லாம் வலிச்சதே இல்லை. ஏன்னா நான் உண்மையா இருக்கிற ஒருத்தனுக்கு தான் சப்போர்ட் பண்ணியிருக்கேன். ஆனா இன்னைக்கு முத்து என்ன அவ்வளோ ஹர்ட் பண்ணியிருக்காரு. கேமை பார்க்க முடியாம நம்மளெல்லாம் ஏமாத்தி இருக்காரு. நீங்க பச்சையா தெரியுது பவித்ராக்கு சப்போர்ட் பண்ணணும்னு. அதுல 2 விதமா இருக்கலாம். ஒன்னு அவங்க மேல பரிதாபப்பட்டு பண்ணலாம், இல்லைன்னா நீங்க ஆசைப்பட்டவங்க டாப் 5 கொண்டு வரணும் அப்படின்னு. நீங்க யார் சார் அதெல்லாம் பண்றதுக்கு? மக்கள் நாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒரு யார் ரன்னர் ஆகணும், யார் வின்னர் ஆகணும், யார் டாப் 5 வரணும் அப்படின்றத மக்கள் முடிவு பண்ண போறோம். அவன் பண்றதுக்கு அவன் அதுக்காக ஃபேஸ் பண்ணிக்க போறான். அவங்க நீங்க யார் சார் கொண்டு வரணும்? உங்களை நல்லவங்களா காமிச்சிக்கணும்னு நினைச்சீங்கன்னா வெளியே போய் உங்களை நல்லவங்களா காமிச்சிக்கோங்க. இந்த கேமை ஒழுங்கா விளையாட முடிஞ்சா விளையாடுங்க, இல்லைன்னா வெளியே போயிருங்க தயவு செஞ்சு. அது வந்து நான் ஜாக்லினாக இருந்தாலும் சொல்கிறேன். ஜாக்லின் பண்ணும்போதெல்லாம் நான் இந்த அளவுக்கு கோபப்படவே இல்லை. செம்மையாக கலாய்ச்சிட்டு இருந்தேன். நான் மதர் தெரேசா நடிமா, நீ நடி, உன்னோட இஷ்டத்துக்கு நீ நடிமா அப்படின்னு தான் கலாய்ச்சேன். ஆனால் முத்து இன்னைக்கு பண்ணுறதை பார்க்கும்போது வலிக்குது. ஏன்னா முத்து நீ இப்படிப்பட்ட பிளேயரே கிடையாது. கேம் ஃபோக்கஸ்டாக இருப்பியே, பிக் பாஸ் சொன்ன வார்த்தையை காப்பாற்றுவே, நீ எங்கே போன அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அண்ட் ஒரு சிலர் கேட்குறீங்க, முத்து சப்போர்ட்டர்ஸ் கேட்குறீங்க, இதே தான் வந்து கேப்டன்சி டாஸ்கில் தீபக் பண்ணாரு, ரஞ்சித்தை கேப்டன் ஆகணும் அப்படின்றதுக்காக தீபக் பண்ணாரு, ஏன் அன்னைக்கு யாரும் கேட்கலன்னு நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும். அந்த கேப்டன்சி டாஸ்கில் தீபக், ரஞ்சித், மஞ்சரி, பவித்ரா 4 பேர் இருந்தாங்க. முதல்ல வந்துட்டு தீபக் என்ன பண்ணுவார்னா பவித்ரா அண்ட் மஞ்சரியை தள்ளி விட ட்ரை பண்ணுவார். லைக் நம்ம 2 பேரும் கேம் விளையாடாங்க சாமி அப்படின்னு தான் அவர் இறங்கினார். அவங்க 2 பேரும் கேம் விளையாடலான்னு தான் இறங்கினார். ஆனால் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் எல்லாரும் அதை ஸ்டாப் பண்ணி நின்றுட்டாங்க. பட் மஞ்சரி முடிவு பண்ணிட்டாங்க ஏதோ ஒரு கேம் சேஞ்சராக நம்ம இருக்கணும் அப்படின்றதுக்காக அவங்க பவித்ராக்காக விளையாடலாம் அப்படின்னு நினைக்கும் போது தான் தீபக் கோவம் வந்துருச்சு. ஏன்னா மஞ்சரி ஆல்ரெடி வந்து தீபக்கோட டேங்கை தள்ளி விட்டுட்டாங்க, அவரோட எல்லாம் வேஸ்டா போச்சு. அப்ப நான் வரல அப்படின்னா அந்த இடத்துல பவித்ரா வரக்கூடாது. நீ யார் ஆசைப்படுற? மஞ்சரி யார் ஆசைப்படுற? பவித்ரா வரணும்னு ஆசைப்படுற. அப்ப பவித்ரா வரக்கூடாது, நான் அதுக்காகவே நான் ரஞ்சித்தை கொண்டு வரேன்னு தான் கொண்டு வந்தார். அது கேம் தன்கிட்ட கிடையாது. என்கிட்ட இதுக்கு மேல டேங்க்ல தண்ணி சேர்க்கறதுக்கு என்கிட்ட டேங்க் இல்லை, அதை மஞ்சரி தட்டி விட்டுட்டா. அப்ப நான் வேற யாருக்காவது ஹெல்ப் பண்றேன்னா வேற. நான் ரொம்ப ஸ்வீட்டா வர்ற கைக்கு வர பாலை கூட விட்டு கொடுத்துட்டு நான் நல்லவனா இருப்பேன் அப்படின்னா கதறி அழுடா கதறுடா அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இருந்தது. அவங்க நல்லவன் அப்படின்றதெல்லாம் நீங்க வெளியே போய் பார்த்துக்கோங்க முத்து. ரொம்ப வருத்தமா இருக்கு. நான் இவ்வளோ நேரம் கோபமா பேசியிருக்கலாம். அது கோபமா இல்லை ஆதங்கமா இல்லை ஒரு ஏமாற்றமா அப்படின்னு எனக்கு தெரியல. அஸ் அ முத்து சப்போர்ட்டரா எனக்கு ரொம்ப வலிக்குது. முத்து அழுகும் போது பார்க்கும்போது கஷ்டமா இருக்கு. ஏன் இந்த தப்பு பண்ண முத்து அப்படின்னு கோபமா இருக்கு. உனக்காக சப்போர்ட் பண்ணவங்களை தயவு செஞ்சு ஏமாத்தாத முத்து அப்படின்னு கேட்டிருப்பேன். டெஃபினட்டா முத்து சப்போர்ட்டர்ஸை நான் ஹர்ட் பண்ணியிருப்பேன் இந்த வீடியோலன்னு எனக்கு தெரியும். பட் எனக்கு அது ரொம்ப கஷ்டமா இருந்தது, அதனால தான் நான் அப்படி ஷேர் பண்ணேன். பட் பாப்போம் வேறு ஏதாவது சுவாரஸ்யங்களாக நடக்குது அப்படின்னு நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.